ரிவால்ரி ஸ்டார்ட் பிகைன் அப்படின்னு சொல்லலாம். இங்க செட்டி பிச்சமட்டி சேதுபதி மெமோரியல் வர்சஸ் ஆர்எஸ்கே புதுக்கோட்டை ரெண்டு டீமுக்கான மேட்ச். ஸோ ஆல்ரெடி லீக் மேட்ச்லேயும் விளாண்டுருந்தாங்க. இப்போ டிசைடிங் மேட்ச், குவார்டர் ஃபைனல் மேட்ச். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஓனி மேட்ச் சொன்னால் சைகில் இருக்க போகிறது முகிலன், நான் சைக்கில் சிவலி. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் முதல் பவர் பிளே ஓவர் போட மனோஜ் வந்திருக்காரு, ஸ்ட்ரோக் மனோஜ். 7 ஓவர் மேட்ச், முதல் 2 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெரிவித்து போயிருக்குன்னு சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் நீலமணி கவர்ஸ்லேருந்து லாங் ஆஃப் வரைக்கும் வந்துட்டார். முதல் பந்திலே ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த குவார்டர் ஃபைனல். நேருக்கு டிரைவ் மைண்ட் செட்டில் போயிருக்காரு. அதிகபட்சம் இதுவும் சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் முதல் 2 பந்தையும் சிங்கிளாக மாற்றிருக்காங்க. ஒனபால் ஒரு ஒய்டு, அதில் பைஸில் ஒரு சிங்கிளும் விட்டாங்க. சிவலி ஆன் ஸ்ட்ரைக், வெரைட்டி ஆட பார்த்தா டெலிவரி டாட் பால். 4th ஒன் உடம்போட்டு வெளில போடப்பட்ட பந்து தெளிவாக ஆஸ்டாருங்க, தாண்டி போயிடுச்சு. இங்க முதல் 6 பதிவு பண்றாரு இந்த மேட்ச்ல. சிவலி பிகைந்த ஸ்டம்ப்ல பதிவு பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி டிஃபென்ஸ் மைண்ட் செட், பவுலர் கைக்கே போயிடுச்சு. டாட் பால் கொஞ்சம் ஒயிராக எடுக்கிறோம், ஏன்னா கீப்பரை ஒட்டினாவுக்குள்ளே 2 ஃபீல்டரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்று எடுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் தள்ளி தான் நின்று எடுக்கிறோம், ஏன்னா அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, வீடியோவும் கவர் கட் ஆகணுங்கிறனால. தட்டி விட்டு சிங்கிளான்னு பார்த்தா அங்கே அல்தாப் நல்லா ஸ்டாப். டாட் பால் டு என்டி ஓவர். பவர் பிளேயில் 10 ரன் அடிச்சிருக்காங்க. 2 டீமை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஷாட் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே மேட்சுக்கான செகண்ட் ஓவர் பட பிரசனா வந்திருக்காரு. பிரசனா டு முகிலன். ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டன் டெலிவரி எக்ஸலண்டாக சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி, அதிவேகமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். பிரசனா கையிலேருந்து பேக் டு பேக் முதல் 2 பந்து டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் ரொம்ப விலகி போயிருக்கு, செகண்ட் லைனில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மீண்டும் அகைன் ஒரு டாட் பால், பேக் டு பேக் 3வது டாட் பால் பதிவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. முடிக்க முடியலன்னு நினைக்கிறேன், பவுண்டரி போயிட்டு, ஏன்னா மிட் விக்கெட்ல வச்சிருந்தாங்க. லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. இந்த ஓவருக்கான முதல் பவுண்டரி முகிலன் பதிவு பண்றாரு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, 1 மோர் டாட் பால், 4வது டாட் பால் பதிவு பண்றாரு இங்க பிரசன்னா. செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் 1 மோர் குட் டெலிவரி, சூப்பர் ஓவர். ஒரு பவுண்டரியை மட்டும் விட்டு கொடுத்து சூப்பராக போட்டிருக்காரு. 5 டாட் பால் பதிவு பண்ணி 2 ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. மேட்சுக்கான 3வது ஓவர் போட ஸ்ட்ரோக் மனோஜ் அகைன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே இந்த ஃபீல்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே பற்றி ஒரு சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள். 3வது ஓவரோட 2வது பந்து ஃபுல்லாக மறக்கி போய் கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா, பாலும் டிவைட் ஆகி போய்க்கிறதுக்கு நீலமணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கே சூப்பர் த்ரோங்க, வெரி க்ளோஸ் ஸ்டம் த்ரோ போயிருக்கு. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி ஆட பார்த்தாரு, கீப்பர் காலில் பட்டு ஸ்டாப் ஆயிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காருங்க, கண்டிப்பாக தாண்டி போயிடும். லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. முதல் 6 பதிவு பண்ணுறாங்க இந்த ஓவருக்கான முதல் ஓவர். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேருங்க, டிசைட்ல மாற்றம் இல்லை, 2ல மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு பவுண்டரி 6-4ன்னு 10 ரன் குயிக்கராக கொண்டு வந்திருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் இருக்கான ட்ரை, 2 காலுக்குள்ள பூந்து வந்திருக்கு. டாட் பால் டு எண்ட் ஓவர். 3 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. வச்சுக்கண்ண 4வது ஓவர் படா அல்தாப் வந்திருக்காரு. சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்விங் டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை பிரதீப் கையில் போயிருக்கு. நல்ல டேக்கான் பிரதீப், முதல் விக்கெட் எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்லலாம். இங்க 4வது ஓவரில் அல்தாப் எடுத்திருக்காரு முதல் விக்கெட். முகிலனோட விக்கெட் பறி போகுது. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்க சரண் நேற்று டேவில் சரியான பர்ஃபார்மன்ஸ், 40 ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணியிருந்தாரு அதிரடியா. ஸோ எகைன் செட்டி பிச்சா மட்டும் அடிச்சிருந்தாரு அந்த மேட்சும். இந்த மேட்ச் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்க நெக்ஸ்ட் ஒன் முதல் பந்தே பெரிய சாட்டுக்கு தெரிவித்து போயிருக்கு. அங்கே மிட் விக்கெட்ல ஃபீல்டர் நீலமணி இருக்காரு. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல த்ரோ. நெக்ஸ்ட் ஒன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு அல்தாப். நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் கீப்பிங், இங்க சூப்பர் கீப்பிங் பண்ணியிருக்காரு தமிழ். ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி நல்லா போட்டுக்கிருக்காரு எங்க அல்தாப். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காரு, கண்ட்ரி திசையில் போயிருக்கு. ஃபீல்டர் ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். 4வது ஓவரை 2 ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்க அல்தாப். 4 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க. பவுலர் செக் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க மேட்சுக்குனா மேட்ச் 5th ஓவர் போட எங்க மேடி மதன் வந்திருக்காரு.
ஸோ அவர் நேற்று இடையில மேட்ச் கேம் சேஞ்ச் ஓவர் போட்டு கொடுத்தான்னு சொல்லலாம். இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டோர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பாலாக ஒயிடான்னு பார்த்தா ஒயிட். அம்பேர் ரிவ்யூ பண்ணாங்க. ரிவ்யூலையும் அம்பேர் செக் பண்ணிட்டு ஸோ ஒயிட் கொடுத்துட்டாங்க. ரீபால் சான்ஸ் பார் செம்ம கைட்டு போயிருக்கு. கேட்சா தாண்டி போதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. 6 சூப்பர் 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க சிவலி. நெக்ஸ்ட் ஒன் இந்த சிக்ஸருக்கு வடுகை சிவா வழங்கும் டாட் பால் கொடுத்துருக்காங்க. இந்த முறை ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் போகல. போஸ்டாருங்க மதன் நீங்க சிவலியோட விக்கெட்டை இழந்திருக்காங்கன்னு சொல்லலாம். வெல் பவுல்டு நல்ல கம்பேக் 6 அடிச்ச பேட்ஸ்மேனா அதே ஓவரில் விக்கெட் எடுத்து ரிவென்ஸ் கொடுத்துருக்காரு இங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே பாலா. நேற்று இவரும் நல்லா ஆடி இருந்தார். ஃபாஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸுங்க. நேற்றே பால் 6ஓட தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. எகைன் செட்டி பிச்சாம்பட்டிக்கு இந்த முறையும் அடிச்சிருக்காங்க இங்க. போன பால் ஒரு நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். பாலா அகைன் மர்ரிச் அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கா. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண போலாங்க. நல்ல எஃபோர்ட் ஆல்டாப்டா இருந்து 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணி போயிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு. நல்லா கம்பேக் ஒய்டியா கரில் தெளிவாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேர்கனே நான் செக்கர் காலுக்குள்ளே பூந்து போயிருக்கு. சரண் காலுக்குள்ளே அதை ஸ்டாப் எங்கள் விக்கி சிங்கிள் டு என்டி ஓவர். 5 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க. ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. மேட்சுக்கான 6வது ஓவர் பட பிரச்சனை வந்திருக்காரு. மனோஜ் தொடர்ந்து பிரச்சனை அவர் கொடுத்துருக்காங்க. 2வது ஓவர் பாலா டு பிரச்சனை. பிரச்சனை டு பாலா. ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் ஃபுல்லாக ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணி பார்த்தாரு. ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க. எக்ஸலன்ட் டெலிவரி பிரச்சனை கையில் இந்த டாட் பால். தேர்ட் ஒன் இந்த முறை மர்ரிச் அடிச்சாரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் விக்கி இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்ச சிங்கிளுக்கு மட்டும் தான் வாய்ப்பாக இருக்கும். விக்கெட் த்ரோ சிங்கிள். ஃபுல்லாக ஸ்டெம்பை ஓப்பன் கட்டினாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பூரா போட்டிருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிட்டுக்கான ட்ரை. திரும்பினாலும் தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இந்த பக்கமாக இழுத்து கிளவர் பவுலிங் அப்படின்னு தான் சொல்லணுங்க. லாஸ்ட் ஒன் நேர்கனே ஒரு வான அடி தாண்டி போயிடுச்சுங்க. 6வது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க இங்க. பசனிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்க சிஜிலிப்பா வந்திருக்காரு. டார்கெட் டிசைடிங் ஓவர். சரண் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் கரெக்டாக பிக் பண்ணியிருக்காருங்க. ஸ்லோயரை கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். முதல் வால்லே ஒரு 6 பண்ணியிருக்காரு. டெத் ஓவராக ஸ்டார்ட் வித் 6 அப்படின்னு சொல்லலாம் இங்கே. ப்ளஸ் செகண்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ். ஆளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போயிடுவாங்க. ஸோ நோ பால் ப்ளஸ் பவுண்டரி. முதல் ஒரு பந்துக்கு 11 ரன் கணக்காயிருக்குன்னு சொல்லலாம் இங்க. இந்த முறை ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் போகல. கேட்சுக்கு வந்துடுறாங்களா? விக்கி புஷ்டாருங்க கேட்சா. ஃப்ரீ ஹிட் அதன் காரணமாக விக்கெட் கன்சிடர் ஆகல. 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு. கேப்ல போயிருக்கு. இந்த முறை கேட்சை பிடிச்சா விக்கெட் கன்சிடர் ஆகும். நீல புஷ்டாருங்க விக்கெட்டு. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே அஜித் வந்திருக்காரு. ரெமனி 3 பால் இருக்கு இங்க. பெரிய சுற்று பேட்டில் பால்ல நிற்க வச்சு மாறுறாங்களா? சாக்ரிஃபைஸ் விக்கெட். பால் ஒரு வைடு 5 ரீபால். ஃபுல் டாஸ் திருப்பி விட்டாரு. பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீலிங்ல கண்ணன் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பார். த்ரோவையும் கரெக்டாக அடிச்சிருக்காருங்க. ஒரு சிங்கிள். பசங்களோட லாஸ்ட் ஒன் டார்கெட்டை நினைக்க போகிற பந்து மாத்துக்கை. ரஞ்சித் ஆன் ஸ்ட்ரைக். மர்ரிச் அடிச்சிருக்காரு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் போதான்னு பார்த்தா கண்ணன் ஸ்டாப் பண்ணாரு. அங்கே விக்கெட்டாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 ரன் + 1 விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 71 அடிச்சிருக்காங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. 72 டார்கெட் ஃபார் செட்டி பிச்சாம்பட்டி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஓனி பேட்ஸ்மேனா செகண்ட்ல இருக்க போகிறது பிரதீப். நான் சைக்கிள் விக்கி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் 6 மால். இந்த மேட்ச்சில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இங்கே. ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது வேகமாக போட்டு இங்கே. செகண்ட் ஒன் குத்துரத்தில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். வாட் கீப்பிங் இங்கே. மாத்துக்கை ரஞ்சித் ஜம்ப் பண்ணி பிடிச்சாரு. எக்ஸ்ட்ரா பம்பாய் வந்தாலும் சூப்பர் டெலிவரி. பேக் டு பேக் முதல் 2 பந்து டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி. விலைக்கு வந்த காரணத்தால செகண்ட் லைனில் போட்டிருக்காரு. 1 மோர் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. 6 மால். ஃபோர்த் ஒன்
ஒன் மோர் குட் டெலிவரி. வாட் அண்ட் ஷாட்டிங்க. ஸோ ஆர்எஸ்கே புதுக்கோட்டை கன்சிடர் 4வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு ஆரோமல். பாலோட 5th ஒன். இந்த முறை ஆஸ்டாருங்க 4 டாட்டுக்கு ஒரு டாட் வச்சு அடிச்சிருக்காரு. 5வது பந்தில் 5ஆம் பிரதீப் முதல் ரன்னை 6ஆக மாற்றி கொடுக்குறான்னு சொல்லலாம் எங்கள் பிரதீப் பேட்டில் இருந்து. ஃபர்ஸ்ட் பார் பிளேயோட லாஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து நிற்கிறாரு. அகைன் ஒரு டாட் பால். ஒரு 6 விட்டு கொடுத்திருந்தாலும் 5 டாட் பாலை போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். சூப்பர் பவுலிங் இங்கே அரோமல். மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட எங்கள் கார்த்திக் வந்திருக்காரு. ஒன் மோர் லெஃப்டி பவுலர். வெரைட்டி ஆடிருக்கான்னு சொல்லலாம். பவுண்டரி கண்டிப்பாக போயிடும். சரண் வெரைட்டி போய்க்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம் தான், ஏன்னா வேகமாக போயிடுச்சு. முதல் பவுண்டரியிலே ஒரு பவுண்டரி, ஷார்ட் பவுண்டரி, நல்லா ஷார்ட் கொடுத்துருக்காரு விக்கி இங்கே செகண்ட் இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை. சூப்பர் பவுலிங், நல்லா போட்டிருக்காரு. சென்ஸா பவுலிங் அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட 3rd ஒன். பட்டம்பு லைனில் வந்தார், மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அது காரணம் அது வேகமாக போட்டிருக்காரு. கனெக்ட் பண்ண முடியும் டைமிங் கிடைக்காத அளவுக்கு. நல்ல பவுலிங் கார்த்திக். பேக் டு பேக் 2 டாட் பால். 4th ஒன் ஸ்லோயர் கட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பாபு இருக்காரு ஃபீல்டர். ஒரு சிங்கிள். பாலோட 5th ஒன். பிரதீப் இந்த ஓவரில் மீட் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். செம்ம கைட்டு போயிருக்கு. கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க. இந்த ஓவரில் விக்கி 4ஓட ஸ்டார்ட் பண்ணா, பிரதீப் 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒன் அப்படின்னு நினைக்கிறேன் செகண்ட் பவர் பிளேயோட. போன பால் ஒரு நோ பால், இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். கார்த்தி சான்ஸ் பார். ஆசாருங்க ரொம்ப தூரத்துக்கு 6ஓட 2வது பவர் பிளே வர முடிவு கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம். 10 ரன் ரேட்டை தாண்டி எடுத்துட்டு வந்துட்டாரு இங்கே பிரதீப். 2 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க. 3rd ஓவர் பட அரோமல் வந்திருக்காரு. ஸோ முதல் ஓவர் ஒரு 6 மட்டும் விட்டு கொடுத்து நல்லா போட்டுருந்தாரு. ஒயிட் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. கேட்சை பிடிச்சிடுறாங்களா. பாபு பிடிச்சாருங்க. நல்லா டேக் ஆன். முதல் பந்திலே விக்கெட் எடுக்கிறாரு. இந்த ஓவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே ஆரோமல். பாலோட செகண்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேனா இங்கே அம்ஜத் 1 டவுன் பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு. சைட்டவே எடுத்துகிட்டு வந்து காலில் போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து. ஸ்விங் அண்ட் பேஸ் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ். ஆள் இல்லாத திசையில் போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் பவுண்ட்ரி. ஸோ லாஸ்ட் பால் சரியான கேட்சு. பட் நம்ம சேனலில் ஃபோன் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. அதன் காரணமாக லைவ்லேருந்து இந்த ஒரு கிளிப் மட்டும் எடுத்து போடுறோம். சரியான டெடிகேஷனுங்க. செம்மையாக பிடிச்சாரு முயலன். முக்கியமான பேட்ஸ்மேனுக்கு செம்ம எஃபோர்ட் போட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம். சூப்பர் கேட்ச். ஃபோனு சரியான வெயில், ரொம்ப ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ தனியை தொட்டு தொடச்சி ரெக்கவர் பண்ணுறதுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கு இடையில பந்து போட்டாங்க. ஸோ கேட்ச் இதுக்கு மேலே பிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி முயலன் ஒரு கேட்ச் சூப்பராக பிடிச்சி விக்கெட் எடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன் பிரசாந்த் ஆன் ஸ்ட்ரைக். வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு. சூப்பர் டெலிவரி தாண்டி போயிருக்கு ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஓவருக்கு 31 அடிச்சிருக்காங்க இங்கே. ஸோ மேட்சுக்கான 4வது ஓவர் போட எங்கள் பாபு வந்திருக்காரு. ஒரு மாதிரி விக்கெட் எடுத்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பாபுவோட ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்டி ஆக்கிங். எக்ஸலன்ட் டெலிவரி. சூப்பராக போட்டிருக்காரு இங்கே பாபு. டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி. பேக் டு பேக் முதல் 2 பந்தை டாட்டா போட்டிருக்காரு இங்கே. தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ். சான்ஸ் பால். ஆள் இல்லாத திசையில் போயிருக்கு. ஒரு பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர். இதையும் கரெக்டாக பிக் பண்ணிட்டாருங்க. பேக் டு பேக் முதல் 2 பந்தையும் 6 மாற்றிட்டாங்க இங்கே. சாரி ஒரு 4-6ன்னு மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் எடுத்து போட்டிருக்காரு. வெயிட் போர்டு வரைக்கும் 2 வெஸ்ட் பண்ண முடியுதா. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள். சூப்பர் டெலிவரி. ஸ்விங் அண்ட் மிஸ் டாட் பால். டாட் பால் டு எண்ட் ஓவர். 4 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க. செட்டிபிச்சா. ஸோ மேட்சுக்கான முக்கியமான ஓவர். ஸோ தேவா வந்திருக்காரு இங்கே. தேவா டு அம்ஜத். முதல் பந்தே சுற்றிட்டுக்கான ட்ரை. டாட் பாலா ஒயிடான்னு பார்த்தா ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ரஞ்சித் நல்ல டேக் அண்ட் முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே தேவா. ஸ்னீ பேட்ஸ்மேனா இங்கே நீலு வந்திருக்காரு. ஸோ நிறைய மேட்ச் இம்பாக்ட் இன்னிங்ஸ் ஏற்படுத்தக்கூடிய நீலு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே. தேவாவோட செகண்ட் ஒன்.
ஃபர்ஸ்ட் பால்லே ஸ்வீப் ஆட பார்த்தாரு, பவுலருக்கே போயிருக்குன்னு சொல்லலாம். மேஜிக்கல் டெலிவரி, டாட் பால். பாலோட தேர்ட் ஒன், சான்ஸ் ஃபார் ஹைட் போயிருக்கு. கேட்ச பிடிக்கிறாங்களா தேவா? பிடிச்சிட்டாருங்க. அவர் 2-3 தட்டும் போது எல்லாருக்கும் உயிரினடியே இங்கே விட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஆர்எஸ்கேல கேட்சை போஸ்டாங்க. இங்க சினி பேஸ் பண்ணா இங்கே தமிழ் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு, எக்ஸலன்ட் டெலிவரி. இங்கே டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே தேவா. லாஸ்ட் ஒன் முக்கியமான பால், சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு, தெரிவித்து போய்க்கிறதுக்கு பாபு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்லா போட்டு ஃபீல்டர்கிட்ட இருந்து 2வது ரெஸ்ட் பண்ணி ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், குயிக்கர் ரன்னிங் 2, இதோட ஓவர் இங்கே எண்டு. அப்புறம் 3 ரன்னுக்கு போட்டதன் காரணமாக மேட்சை அப்படியே மாற்றிடான்னு சொல்லலாம். 2 விக்கெட் எடுத்து சூப்பர் ஓவர் எங்கள் தேவா கையில் இருந்து. எப்படி இருக்க 2 ஓவருக்கு 27. மேட்ச்க்கான மேட்ச் ஓவர் போட பாபு வந்திருக்காரு. சான்ஸ் பால் போயிடுச்சுங்க. முதல் பந்துலேயே ஒரு 6, 11 பாலுக்கு 21 மாற்றிட்டாங்க. சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 இங்கே. செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, எக்ஸலண்டாக போட்டிருக்காங்க எங்க டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் 10க்கு 21. இந்த முறை ஆசாருங்க 1 மோர் 6க்கு வாய்ப்பா தாண்டி போயிடுதான்னு பார்த்தா ஏஸ் போயிடுச்சுங்க. 1 மோர் 6, 2வது 6 இந்த ஓவரில் 3 பால்ல பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் எங்க. பாலோட 4th ஒன் இந்த முறை விட்டு தட்டு ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பா விரட்டி போய்க்கிருக்காரு. கார்த்தி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து ஒரு 2 ரன். 8 பாலுக்கு 13. சூப்பராக போட்டிருக்காருங்க. கீப்பர் தடுத்து போட முடிஞ்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க இங்க. 7 பாலுக்கு 12. லாஸ்ட் 1 பால் முக்கியமான பால். ஃபுல்லாகவே சுற்றி திரும்பி நின்னாரு. உடம்புல பட்டு ஒரு சிங்கிள் ஓடுறாங்களா, இங்கே அடித்து பார்த்தாங்க, விக்கெட் ஆகலைங்க. நல்லா பேக்கப் இருக்காரு சரண். சிங்கிள் டு எந்த ஓவர். சூப்பர் இந்த ஓவரில் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றினான்னு சொல்லலாம். 16 ரன்னுக்கிட்ட போயிருக்கு. கடைசி 6 பாலுக்கு 11. கடைசி 6 பாலுக்கு 11. கிரவுண்டு ஃபுல்லாகவே ஆடி சொல்லலாம். எல்லா பக்கமும் இருக்காங்க இங்கே. இந்த வெயிலையும் ஃபுல்லாக கிரவுண்டில் எல்லா இடத்துலையும் நின்று பார்த்துக்க இருக்காங்க. ஸோ 6க்கு 11 அடிக்கணும். அஜித் வந்திருக்காரு பவுலிங்கில். ஸோ அந்த கொட்டகையில் எல்லா இடத்துலையும் உட்காந்து ஆடியன்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிருக்காங்க. 6 பாலுக்கு 11. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். இன்சைட் ஆகி வந்திருக்கு. ஃபாஸ்ட் பால்லே பவுண்டரி போயிடுச்சுங்க. ஃபாஸ்ட் பால்லே விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அங்கே பேட்டில் பட்டு விக்கெட் ஆனுச்சா இல்லை பவுலர் பேட்ஸ்மேன் இன்சைட் ஆச்சான்னு தெரில. ஸோ விக்கெட் போயிடுச்சுங்க இங்கே முதல் பந்தில். லக்கு வேலை செய்துன்னு சொல்லலாம். இவனுக்கு 5 பாலுக்கு 11. செகண்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு. அங்கே பாலா இருக்கார் ஃபீல்டர். தெளிவாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள். 4 பாலுக்கு 10 அடிக்கணும். ஸோ மேட்சை செம்ம ப்ரெஷரு. ஒரு மாதிரி மறு உயிர் கிடச்சி வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ லக்கும் ஃபேவராக இருந்திருக்கு. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃபில் போயிருக்கு. பாபு ஃபீல்டர் பூஸ்டாருங்க கேட்ச முக்கியமான நேரத்தில். ஸோ நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே பறி போகுது. எடுத்து கொடுத்துருக்காரு அஜித். எப்படி இருக்கா 3 பாலுக்கு 10. சிஜிலிப்பா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். 4th ஒன் சான்ஸ் ஃபார். முதல் பந்த ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகாதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாலா நல்லா டேக்கன். விக்கெட் எடுத்துட்டாங்க இங்க. 1 மோர் விக்கெட் பேக் டு பேக். ஆல்மோஸ்ட் மேட்சை இங்கே மாற்றிக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. எப்படி இருக்கா 2 பாலுக்கு 10. ஸோ ஒரு மாதிரி அந்த பக்கம் இருந்த மேட்சை அப்படியே மாற்றி கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம் இங்கே அஜித். மேட்ச் பால் இந்த முறை ஹைட்டு போயிருக்கு. தாண்டி போகுதா, கேட்சை பிடிச்சாங்கன்னு பார்த்தா யாஸ் கேட்சை பிடிச்சாங்க இங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை முக்கியமான நேரத்தில். ஸோ கடைசி 1 பாலுக்கு 10. மேட்சை ஒரு மாதிரி மாற்றிட்டாரு அஜித் அப்படின்னு தான் சொல்லணும் இங்க. வாட்டர் ஓவர் இங்க. கடைசி 1 பாலுக்கு 10. தரையாதாங்க போயிருக்கு. தாண்டி போகலாம். மேட்ச் 1 இங்க. ஸோ பவுண்டரியே போயிருந்தாலும் மேட்ச் 1 இங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. ஸோ அந்த டீமோட ஓனர் செல்வா சார் உள்ளே வந்து அப்ரிஷியேட் பண்ண வந்துருக்கான்னு சொல்லலாம். ஸோ குவார்டர் ஃபைனலில் வின் பண்ணி மேட்சை வின் பண்ணுறாங்க இங்கே ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. ஸோ ஒர்த்தான மேட்ச், டிசர்வ் வின் அப்படின்னு சொல்லலாம் இங்கே. ஸோ மேட்சை வின் பண்ண வச்சிருக்காரு ஸோ அஜித். வேறு லெவலான பவுலிங்க. ஸோ ஒர்த்தான பவுலிங். ஸோ வாழ்த்துக்கள். ஒர்த்தான மேட்ச்ண்ணா, உண்மையாகவே வேறு லெவலான வின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ. ஸோ இரு கொஸ்டின் இனிமே தான் இருக்குது. ஸோ ஏன்னா உங்களை பார்த்து நிறைய யங்ஸ்டரு கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டு இந்த மேட்ச்லேயே நிறைய இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க. ஸோ 6க்கு 11
போட உள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. 6க்கு 11 கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா அவங்க நல்லா ஆடுற பேட்ஸ்மேன் தான். ரெண்டு 6 ஏற்கனவே எப்படின்னா தமிழ் நல்லா ஆடுற பேட்ஸ்மேன் தான். அவனுக்கு எப்படி தெரியும் எப்படி போடுறதுனால போட்டேன். அதே மாதிரி பிரசாத்துக்கு நல்லா 2 6 அடிச்சு நிற்கிறாப்புல. ஏன்னா போன ஓவரில் பாபுவோட ஓவர 6 அடிச்சு செம்ம கான்ஃபிடண்டாக இருந்தார். அதுதான் பந்து ஏன்னா மேக்ஸிமம் காத்தடிக்குது இந்த எண்டு போடலான்னு தெரியும். அதனால போட்டுச்சு பந்து. ஏன்னா முடிஞ்சாலும் எஃபெக்ட் எடுத்து போட்டேன் பந்து. ஓகே ப்ரோ, உண்மையாகவே சூப்பராக போட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரி குரூசியலான சுச்சுவேஷனில் அஸ் ஒரு சீனியர் கிரிக்கெட்டராக ஸோ யங்ஸ்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 6க்கு 11. ஸோ ஸ்ட்ரைக்கிங்கில் நல்ல பேட்ஸ்மேன் கூட இருக்கட்டும், ஒரு பவுலராக என்ன மென்டாலிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, நல்ல பவுலரும் சரி, யங்கராக இருக்கும்போது நம்ம அடிச்சிருவான்னு நினச்சி போடக்கூடாது பந்து. எப்பொழுதுமே நம்மளோட திறமை, நம்மளோட எஃபெக்ட், நம்மளோட பந்து நம்ம போடணும். அதே மாதிரி நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்மளோட நல்ல பால் எதுவோ அதை போடணும். அவன் அடிக்கலாம் அடுத்து அது அடிச்சானா அதை விட நல்ல பேர். அவங்களோட ஸ்ட்ரென்த் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம ஸ்ட்ரென்த்தை போடணும் அப்படின்னு கூடாது. அவள் தான் பந்து பவுல் பேட்ஸ்மேன் அடிச்சிருவான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்மளால நம்ம இப்படி நினைக்கிறோம், நம்ம பந்து போடுறோம்னா அவன் அடிக்கிறானா, அப்போ நம்ம வந்து அதோட நல்லா பந்து போடணும் அப்படின்னு நினைக்கணும். அவள் தான். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின், ஒரு ஃபன்னியான கொஸ்டினாகவே எடுத்துக்குவோம். அந்த ஃபர்ஸ்ட் பால் ஹிட் விக்கெட் ஆயிட்டாரு தமிழ், ஆனால் 4 போயிருச்சுன்னு தான் எல்லாரும் பார்த்தோம். 4 போயிருந்தா கொஞ்சம் சிரமம் தான். அப்போ எப்படி இருந்துச்சு மைண்ட் செட்? நானே 4 போயிடுச்சு சத்தியம் ஹிட் விக்கெட் பார்க்கல. அம்பேர் பார்த்து சொன்னதான் நல்ல அம்பேர் கரெக்டாக பார்த்தாங்க. எனக்கே தெரியல 4 ஹிட் விக்கெட் ஆனது. அதனால 4 போச்சுன்னா மேட்ச் மாறி இருக்கும். அது வேற. அம்பேர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படி தானே? ஓகே, சூப்பர் ப்ரோ. உண்மையாகவே வேறு லெவலாக போட்டிருக்கீங்க. ஸோ நிறையா பேருக்கு மேட்ச் எந்த சூழ்நிலையை போனாலும் கடைசி வரைக்கும் போராடணும்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் ப்ரோ.